தம்பி ஏப்பா வந்தோடனே வாயில உழுகுறா நீ கல்யாணமே ஆகலானே கல்யாணம் ஆகாததுக்கு கல்யாணம் கூட்டுக்க ஒரு வீடு எத்தனை சாமிங்க? 2 சாமி. இப்ப 3 கொடுக்குறாங்க. ஒரு சாமி தோத்தோட உங்களுக்கு போட்டு தரமால என்ன சொல்லி போட்டேன். ஓ அப்படி சொல்றீங்களா? சரி சாமி இருக்குது. கூட்டு தொலைச்சு போச்சு. கூட்டு தந்து போச்சு. கூட்டு தொலைச்சு ஒரே தலைகிறாங்க. பொண்டாட்டி அட பொண்டாட்டி இருக்கீங்க. பெரியவர்களே பெருமதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களை காலையில் காலை சென்று மாலையில் வீடுக்கும் இடவரை விவசாய பெறும் மக்களை எதிர்கால சிங்கங்களை வருங்கால மனிதர்களை மற்றும் நல்லவர்களை பண்ணவர்களை அது வந்தவர்களே வரவர்களை நாடகம் பார்க்க 6 வந்தவர்களே போட்டவர்களே போனவர்களே சட்டை போட்டு பணியை போட்டு மாட்டவர்களே மாணவர்களே சட்டை போட்டு பட்டின மாட்டி போட்டாங்க. சரி குதிரவர்களே குதிரவர்களே குதிரை போட்டாங்கன்னா பண்ணது ஆட்டாமார்கள் வெத்தலாம் பார்த்து சுண்ணா போட்டு குத்தவர்களே அந்த குத்தவர்களே மற்றும் வயசுக்கு வந்தவர்களே வயசுக்கு வந்த துணித்து கொண்டவர்களே கல்யாணம் ஆகலே கல்யாணம் ஆகி அந்த பண்டதை போச்சு தெரிஞ்ச பொண்டாடி வைக்கிற பூச்சா போடுவோம் நண்டோட பொட்டையா யாரு பொட்டையா ஒன்னோட ஏங்கி கொண்டிருப்பவர்களே மற்றும் கடமை தவறாத காவல்துறை அதிகாரிகளே உள்ளூர் பொதுமக்களே வெளியூர் பொதுமக்களே கோவில் பூசணியவர்களே ஊர் கொத்துக்காரியவர்களே உங்கள் அத்தனை உணவுகளுக்கும் எங்களது ராஜநகரிய கதவு சீரகன் துறை ராஜநகர் அவர்கள் கைக்குழு சார்பும் எனது கோமலையின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. அந்த வணக்கம் வந்தனம். எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது
கோவில் பூசாரி அவர்கள் என்னை பாராட்டி கொடுத்துள்ளார். விஜயபுரத்தை சேர்ந்த காளியம்மன் கோவில் பூசாரி முருகேசன் அவர்கள் என்னை பாராட்டி கொடுத்துள்ளார். அப்படி கொடுத்த அண்ணவர்களுக்கு நன்றி. நிகழ்ந்த வணக்கம். சந்தன கருப்பசாமி என்று வேண்டி ஒரு பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி கொண்டார். பாடலை பாடிடுவோம். பாடிடலாம், அடி பாடிடலாம். நான் பாருங்க, அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் எப்படி பாருங்க. நாடகத்தை முடிச்சாச்சு. ஆமா, அங்க ஒரு நாடக தறி நடக்க மாட்டாங்க. அவங்க அப்படித்தான் சொல்லி பாப்பா சரியா பாருங்க. நாடகம் பார்க்க இருப்பாங்க. சரியா பாருங்க, வீட்டுல உட்காந்து உட்காரமா இருக்குது. சில பேர் உட்காந்து காதல உட்காந்து வருவாங்க. சில பேர் பாருங்க வீட்டை படத்துல உட்காரமா இருக்குது. இதுல சில கம்பெனி பாருங்களேன், பொண்டாட்டி தொலை தாங்க முடியாம சில பேர் இருப்பாங்க. பொண்டாட்டி தொலையா? நீங்க பார்த்தா பொண்டாட்டி மியூசிக்கா இருக்குது. சரி, போய் மண்டை காதல படம் வந்து இருப்பாங்க. இதே மாதிரி சில கம்பெனியை பாருங்க, நாடகம் முடிஞ்சா பக்கோட்டாச்சு முடிஞ்சா 15 கோயில் வந்துருப்பாங்க. இதே பாருங்க, நாடகம் முடிஞ்சா வீடியோ வீடியோ பாப்பாங்க பாருங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, அது நாடகம் நல்லா இருந்ததா அப்படி நாடகம் நல்லா இருந்ததா என்னமோ இருந்துச்சு. அவங்க சொன்னீங்க பேசுவாங்க. மகராசியில பாருங்க, கால் நீட்டு உட்காந்து நேரு ராமயங்கள கால் நீட்டு உட்காந்து எவ்வளவு கவலையோட கவலை கை வச்சுக்கிட்டு அப்படி சிரிப்பு முகமா பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன பார்த்தா மகராசி இப்படியே உட்காந்து காலகாலம் நாடகம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காலகாலம் தொழில் செய்யணும். நீங்க படுத்தீங்க சும்மா விட்டுருவோனா தண்ணி ஓட்டே இருப்போங்க. ஏங்க பச்சை தண்ணிங்க, நீங்க அதை வேற தண்ணிக்கு போயிடாதீங்க. ஹலோ ஹலோ கொஞ்சம் பட்டா வச்சுருங்க, ஏற்பாடு நல்லா இருக்கு. ஹலோ 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 பேச கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ அருமையா இருக்கிறேன், நல்லா அருமையா இருக்கு. இப்படியே இருக்கு மரம் விடுங்க. அப்புறம் பாருங்க, நானா பண்றவங்க பாருங்க, நானா பாக்குற சைஸ்ல படாத கை விட்டுருவாங்க. கைக்குள்ள ராமாயணம் சொல்லிட்டு என்ன சுண்ணாம தடவாங்க. சுண்ணாம தடவை வெத்தலை விடி விடி ஆத்தா போட்டு சவக்க சவக்க மெல்லுவாங்க. மெல்லு துப்பை இடம் தான் பாருங்க பாருங்க. அப்படி துப்பை இடம் அப்படிங்கிற ஒவ்வொரு துப்புங்க பெட்டிக்கார சட்டையை தூக்கிட்டு போயிருங்க. அவர்தான் பழிச்சுட்டு போட்டு இருக்காரு. அப்படி பாருங்க இடம் பாருங்க. மட்டும் பாருங்க, எனக்கு அண்ணன் மாதிரி சுட்டடிக்க போவாங்க. சுட்டா என்ன சொல்லியா? வயசான கூட சுட்டடிப்பாங்க. என்ன சுட்டடிப்பாங்க? கோல்டு பெட்ரோல் கிடைக்க சுட்டு வயசான அடிப்பாங்க. நாம தூக்கம் வரும்ல, அவங்களுக்கு அடிக்காம வரும்ல, அடிச்சு அமைக்க இடம் பாருங்க. தூணான பிரச்சனை வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுருவாங்க, பிரச்சனை உண்டாயிரும். மனசிலே பார்க்கறாங்க, நானா மட்டும் நேர் ராமையாக கால் நீட்டு உட்கார்ந்து அவர் பாட்டு நானா பேசுறது கூட்டத்தில் பேசிட்டு இருப்பாங்க. இடத்துல பேசுவோம், ஒரு அம்மாவும் ஒரு அம்மா கதை போடுறாங்க. இப்பதான் இந்த மாசம் 1000 கவர்மெண்ட் பணம் ஏறுது இல்லைங்க, கார்டு ரேஷன் கார்டு பணம் ஏறுது இல்ல. அந்த பணத்துக்கு வந்து ஒரு அம்மா கேக்குது, வயசான கதை கேக்குது, கேட்டி ராமையக்கா இந்த 1000 மாசம் பணம் ஏறுதாமல்ல அப்படி சொல்லி மக்கா வந்து முக்கியமா கேட்க. அப்பதான் இந்த அக்கா சொல்லுவாங்க, சைஸா ஏடி உனக்கு இந்த கிளை சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்தமா வந்து எந்த மாசத்துல பணம் ஏறுது, ரேஷன் கார்டுல பணம் ஏறுது இந்தமா சொல்ல. அதுக்கு இந்த அம்மா சொல்லுவாருங்க, உனக்காவது புரசர் தாண்டி மாசம் பணம் ஏறுது. என் புரசர் வச்சு 10 வருஷம் ஆச்சு, நான் எப்ப மாசமா ஆகுது மாசமான பணங்க கவர்மெண்ட்ல பணம் கொடுத்தாங்க. ரேஷன் கார்டு ஏறுது பணம் இந்தமா சொல்லுது. அந்த பணத்தை போட்டுருவாங்க. இப்பெல்லாம் பாருங்க, அந்த காலத்து இந்த காலத்து ஏற்பட்ட வித்தியாசம். அந்த காலத்து இந்த காலத்து ஒரு செல்போன் வந்து உடனே கெட்டு போச்சுங்க. டிவி வந்தது நானே கெட்டு போச்சு. எங்க பார்த்தாலும் செல்போன், பஸ்ல போன செல்போனு, வண்டியில போன செல்போனு, டூலர்ல போன செல்போனு, காரோட போன செல்போனு, பஸ்ல போன செல்போனு, டெக்ஸி போன செல்போனு, 100 நாள் வேலைக்கு போனாலும் செல்போன். இந்த 100 நாள் வேலைக்கு போனா செல்போன் மகராசிக்கு பாருங்க, இதுக்கு ஒரு சோப்பு ஓட்டுவா தனியா செல்போன் வச்சுட்டு பாருங்க கிளம்பிடுவாங்க. எப்படி பாத்தீங்களா? செல்போன் செல்லுறாங்க. அந்த காலத்துல கொடுத்துட்டாங்கண்ணே, செல்போன உலகமே கிடையாது. 100 நாள் வந்து பாருங்க, வேலையே கெட்டு போச்சுங்க. நம்மளால வர காலகாலத்துல வந்து ராமையக்கடை கூடையில கஞ்சி ஊற்றி கிளம்பிடுவாங்க. எங்க 100 நாள் வேலைக்கு, 100 நாள் வேலைக்கு பொறுத்த வேலைக்கு அப்படி போவாருன்னு சொல்லி போவாரு. கூடையில தலைமையில சுத்தி கூடையை வச்சுட்டு பாட்டக்கையில 2 லிட்டர் பாட்டக்கையில தண்ணி, ஒரு படுதா, அந்த வீட்டுல சிப்பரி சிந்து வச்சுனா படுதா மாட்டீங்கன்னா இழுச்சு வயர் கூட வச்சுருவாங்க. அப்படி காசடி தலையை வச்சுட்டு ஆகாசமா வீடியோ அப்படியே ரோட்டோர் நடந்து போவாங்க. போய் வரவே 8 மணிக்கு போய் காட்டுல குமிவாங்க. 2 சட்டு மண்ணெல்லி மேல ரோட்டு மேல போட்டுட்டு அப்புறம் 10, 9 மணிக்கு கஞ்சி குடிச்சிருவாங்க. கஞ்சி குடிச்சா பாருங்க, எங்கடி நல்ல கிடைக்க ராமாயக்கா குப்பாயக்கா வாங்கன்னு சொல்லி போட்டு பாருங்க. போய் எல்லாம் மரம் நல்ல படம் தூங்கிட்டு ஒருத்தர் தலையில ஒருத்தர் பேர் பார்ப்பா. எப்படி பேர் பார்க்கறதா 100 நாள் வேலையை போய் படுத்துட்டு அப்படி இவங்க அந்த அம்மா பார்க்க அந்த மாதிரி இந்த அம்மா பார்க்க இப்படி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த டவுன் பஸ் என்னைக்கு ஃப்ரீயா விட்டாவடா, ஒரு நாள் கூட பொண்டாட்டி வீடியோ தங்குறது இல்லைங்க. இந்த பெண்கள் கூட அதிகமா இருக்கிறது ஏன்னா ஃப்ரீயான இதுல ஏறி போனா அது இறங்கி வந்துடலாம். இப்ப வேற எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் செல்போன் ஏதாவது கூட எடுத்து போச்சு. இப்ப அந்த காலத்துல கல்யாணத்தை கொடுத்தா சீரியஸ் அண்டா குட்டா கொடுத்தாங்க. இப்ப அண்டா குட்டா கொடுக்குறாங்கன்னா ஏது அதுலயே பார்க்க முடியல. இப்ப எங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு ஒரே ஒரு செல்போன் தாங்க. செல்போன் செல்கள் ஆக கொடுக்குறாங்க. எனக்கு கல்யாணம் வந்து செல்போன் சீரியஸுங்க. செங்கல் ஆக கொடுத்து பாருங்க, செல்போனை வாங்கி வர குடிக்கலாம் சொல்லி பாருங்க. ஒரு நாள் பார்த்துட்டு குடிக்காத குடிச்சிட்டு பாருங்க. குடிச்சது மறக்காம செல்போனை
செல் வச்சு விட்டு வெளியே வந்து பார்த்து வெளியே வந்தாங்க. அதனால இவங்க அப்பா தான் குடிக்கிறான்னு சொன்னா உள்ள போனவன் கண்ணு காது கேட்டா சும்மா இருக்க வேண்டியது. செல்போன் போய் செல்போன் பார்த்தா சோப்பு மாதிரி தெரிஞ்சுக்க மாட்டேங்க. இந்த சோப்புக்கும் செல்போனுக்கும் வித்தியாசமே இல்லை. செல்போன் எடுத்து வரங்க சும்மா சோப்பு நினைச்ச சும்மா வெளியே போட்டு பக்கத்து வரது ஜெயிக்க 25,000 செல்போனுக்கு என்ன போச்சு. இந்த செல்போனுக்கு சோப்புக்கு வித்தியாசம் தெரியாம ஆகி போச்சுங்க. அப்புறம் பாருங்க இது மகராசியில உட்காந்து நாடகம் சைஸ்ல பாருங்க வீட்டை வீடு போட்டாம இருப்பாங்க. இப்போ வீடு யாராவது நாடகம் முடிஞ்சு எடுத்து போனீங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி நான் இருப்பேன். நீங்க போய் படுத்து தூங்கி நாங்களும் படுத்து தூங்கி நீங்க அதெல்லாம் வந்து வெட்டிக்கார கொண்டாடி சொல்லக்கூடாது. அப்படி கதையை மாத்தி விட்டாங்க. ஆமா அப்படி மகாச பாருங்க ஒரு வயசுல பெரியவர் தூங்கிடுறாருங்க. மதுரை பக்கம் நடந்து போயாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கிறோம். 12 மணிக்கு மேல வரைக்கும் மழை வந்துருச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. மழை வருது 4 மணிக்கு போயிட்டாங்க. வயசுல பெரிய வயசு தூங்கிட்டு இருக்காங்க. ஊர்ல போனா பேரு தெரியாது ஊரு தெரியாது. எப்படி மத்தவங்க கூப்பிடுறது வயசுல பெரிய வயசு தூங்கிட்டு இருக்காங்க. பெருசா எந்திரிக்க மழை வருது எந்திரிக்க அப்படின்னு அவர் மாதிரி ஒண்ணும் கதை விடுங்கல. அவருக்கு போதையாட்டு அப்புறம் போதை கிட்ட மனசை போய் சும்மா சொல்ல முடியுமா? பெருசா எந்திரியா அப்படின்னு தூங்கிட்டு தான் இருக்க. எனக்கு மாதிரி கதை கூட்டாயிடுச்சுங்க. பெருசா எந்திரியா அப்படின்னு பாருங்க. அவர் எப்படி தம்பி கேட்கிறாரு, தம்பி எனக்கு பெருசுன்னு உனக்கு எப்படி தெரியும்? எப்படி பார்த்தேன்? ஏங்க நான் வந்து வயசுல சொல்ல வந்தேன். அவரு சைஸுக்கு போயிட்டாரு. அது மாதிரி காலம் மாறி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு 5 வயசு பையன் வந்து அம்மாட்ட சந்தேகம் கேட்கறான். என்ன தெரியும் சந்தேகம் கேட்கறான்? அம்மா எனக்கு ஒரு சந்தேகம். உங்க வயிறு நம்ம பெருசா இருக்குன்னு சொல்லி இந்த பையன் கேட்டுருக்கான். கேட்டு நான் அம்மா கேட்டான். அம்மா வயிறு பெருசா இருந்தா அம்மா சொல்றாங்க ஒரு 6-7 மாசம் முழுதா கொடுப்பாங்க. பாமாவோ தம்பியோ வயிற்று கொடுப்பது அம்மா சொல்லிக்கிறாங்க. சரிவா உங்க வயிறு பெருசா இருந்தா பாப்பா தம்பி எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம அப்பா வயிறு பெருசா இருக்குன்னு கேட்டான். இந்த பையன் வந்து கேட்டா பாருங்க என்னடா இப்படி நம்ம முடிய சின்ன பையன் ஏமாட்ட உசாரா இருக்காங்க. உங்க அப்பா வயிற்று கூட ஆளை கொண்டு சொல்லி உங்க அம்மா எதப்பா சொல்லிவிட்டாங்க. இந்த மாதிரி சொல்லிவிட்டாங்க. உங்க அப்பா வயிற்று கூட ஆளை கொண்டு சொல்லிவிட்டாங்க. இந்த பையன் பாருங்க என்னது அப்பா வயிற்று கூட ஆளை குடிக்கிறதா இந்த ஒரு நாளைக்கு பாக்கணும் பாருங்க. உங்க அப்பா குடிக்கும் போது பாருங்க இந்த பையன் புடக்கா எட்டி பார்த்துக்கிறியா அவங்க அப்பா குடிக்கும் போது பாருங்க துணிச்சா கீழே தொங்கிட்டே இருக்குதா தும்பிக்கீங்க. அப்பதான் அம்மாட்ட சொல்றேன் அம்மா நீங்க சொல்றது சரியா போச்சு. அப்பா குடிக்கிறாரு துணிக்க கீழே தொங்கிட்டே இருந்து பாருங்கறியா. இப்ப சின்ன பசங்களோட சொல்ல கூட சொல்லாம இருக்கவும் இல்லைங்க. ஏமா நீ வந்துப்பட்ட ஆளுகளா சாதாரணப்பட்ட ஆளுகளா ஐயோ நீங்க அமர்ந்து நாடகம் எதிர்க்க அமையாது. மாமா சிரமப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு சீரப்பட்டு போட்டுக்கிறாரு. இருப்பினும் கரூர் மாவட்டம் வெளியணை தென்பாகம் கட்டாரி கவனூரில் அமைந்திருக்கும் அறிவத்தூரும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மதுரை வீரன் ஆகிய தெய்வங்களுக்கு கும்பேசம் 48 மண்டலை பூஜை முன்னிட்டு சமையல் கான்ட்ராக்டர் அதாவது இந்த தெய்வங்களுக்காக காளியார்பட்டியை சேர்ந்த சமையல் கான்ட்ராக்டர் சுரேஷ் மற்றும் சிவகாமி வளர்மதி ரதிஸ்கா கௌசிகா காளியார்பட்டி மற்றும் ஊர் கொத்துக்காரர்கள் எம் சுப்பிரமணியன் பி பால்ராஜ் மதுரை வீரன் கோவில் பூசாரி மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நடத்தும் நாடகம் இவ்வகையிலே அர்ஜுன தபசு ஏழகனி வனம் என்று சொல்லக்கூடிய பாசுபதம் என்னும் நாடகம் மிகவும் சிறப்பு சிறப்பாக வைத்துள்ளார். இந்த பாசுபதம் என்னும் நாடகத்தை பங்கு பெறும் நடித்துள்ள நடிகர்கள் சொற்சுவை பரிசு அடைந்து போட்டி சுந்தர பாட்டினை தவறை சேர்த்து தென்னகத்திலே தனக்கு தானியத்தை வெற்றி பெற்று சுற்றுவதும் நம்ம கல்வியை சேர்ந்த மகேஷ் அவர்கள் இவர்களை அர்ஜுனன் அழைத்து அனைவரை காத்திருக்கிறார். தலைவா தவறு குடம்பா பரிசுகளை பெற்றதற்கும் நமது மனதை சேர்ந்த ஜான்சி தேவி அவர்கள் இவர்களுடைய ஏழகனை நடித்து உங்கள் அனைவரை காத்திருக்கிறார். ஒளி மையமா அதற்கடுத்தபடியாக கல்வியை சேர்ந்த முத்துக்குமார் அவர்கள் இவர்களை தர்மர்கள் அடித்து உங்கள் அன்பை காத்திருக்கிறார்.
காலபைரவன் மற்றும் பேரர்கள் காத்துக்கொண்டு அதன் அடுத்தபடியாக கதிரை சேர்ந்த ராமச்சந்திரன் அவர்கள் இவரை கிருஷ்ணன் காளியாக காத்துக் கொண்டிருக்கிறார். அதன் அடுத்தபடியாக எங்கள் நாடகத்திலே ஆர்வயம் இல்லை என்றால் பின்பாடு பாடக்கூடிய கொசூர் கம்பெனியை சேர்ந்த அர்ஜுனன் அவர்கள் இவருடைய ஆர்வயம் பின்பாடு பாடுவார். ஒரு மணி எதிரதி ஒழித்திரே ஒரு மணி எதிரதி ஒழித்திரே சின்னப்பட்டிப்பட்டி சேர்ந்த அன்பு ஸ்ரீரங்கன் அவர்கள் எங்களை கோவில் புத்தகர்கள் எங்களை பாராட்டி 50 பேர் கொடுத்துள்ளார். அதற்கடுத்தபடியாக உள்ளூரை சேர்ந்த இளைஞர் நட்பணி மன்றம் அவர்கள் எங்களை பேரை பாராட்டி அனுப்பி கொடுத்துள்ளார். பேர் கொடுத்த கலைக்குழு இளைஞர் நன்றி வணக்கம். எங்கள் நாடகத்திலே கோடி குமரன் மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரவர்த்தி பேர் போட்டக்கூடிய கருணை சேர்ந்த சந்தோஷ்குமார் அவர்கள் இவர்கள் மிருதங்கம் வாசிப்பார்.
ரத்னா மொபைல்ஸ் அந்த மாமா அவர்கள் அமைப்பு கொடுத்துள்ளார். அதுக்கடுத்து மூப்பனாங்குறிச்சியை சேர்ந்த அருமை மாமா செந்தில் அவர்கள் என்னை பாராட்டி கொடுத்தார். அது கொடுத்த அவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். அதுக்கடுத்தபடியாக எங்கள் நேரத்திலே கருவை சேர்ந்த சந்திரசேகர் அவர்கள் இளமை ஆகன் பின் வேகம் யோசிப்பார். Thank you.
இங்கே ஆடோடு வசித்துக் கொண்டிருக்கும் சந்திரசேகர் அவர்களுக்கு பூபநாபுரத்தை சேர்ந்த சந்திரகர் கோயில் பூசாரி அப்பவர்கள் அன்பு கொடுத்துள்ளார். அன்பு கொடுத்த அவருக்கு நன்றி. நிகழ்ந்த வணக்கம். இங்கே ஆடோடு வசிக்கும் சந்திரசேகர் அவர்களுக்கு பூபநாபுரத்தை சேர்ந்த அருமை மாமா ஆறுமுகம் அவர்கள் அன்பு கொடுத்தார். அன்பு கொடுத்த அண்ணவருக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். செல்லு வந்தது நாடு கட்டுது. ஆமா. டிவி வந்தது வீடு கட்டுது. கெட்டு போச்சு. ஏன் சொல்ல வரனா? ஏன் சொல்ல வர? டிவி வந்தது, சீரியல் வந்துச்சுனே. சீரியல் வந்தனே கட்டின வீட்டுக்காரருக்கு சோறு கூட போட மாட்டேங்கிறாங்க. ஆமா. பிள்ளைகளுக்கு பால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளை வர்றாங்க அதோட விட்டு போயிடறாங்க. ஆமாண்ணே. அதனால சொல்ல வர்றேன், ஒரு சில கெட்ட விஷயம் சில நல்ல விஷயம் இருக்குது. அப்படியா? ஆமாண்ணே. சரி சரி. சின்ன ஒரு பாடலா பாடிடுவோமா? தாராளமா பாடுப்பா. எங்கும் நிறைந்த இந்த செல்லு செல்லு பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு. சம்சாரிகையிலையும் செல்லு செல்லு. அரோகரா. இப்பெல்லாம் சாமியாரு கையிலையும் செல்லு செல்லு. படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் தேவையா செல்லு. தேவையில்லை படம் பார்க்க தேவையா செல்லு. திருப்பரு காமகரணம் தேவையா செல்லு.
குறிப்பா வந்து நான் செல்லுல ஆ, எங்க ஊர்ல உண்மையுமே சொல்றேனே, ஆ, எங்க ஊர் பக்கத்துல ஆ, பாகாத்த பக்கத்துல வெட்டிக்காடுன்னு ஒரு ஊருனே. சரி. ஒரு பையனுக்கு ஆ, ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு பித்து பிடிச்சி போய் பைத்தியம் பிடிச்சி போச்சுனே. ஆ, கருவில் கொண்டு அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆ. அதனால வந்து இந்த ஃப்ரீ ஃபயர்னால கெட்டு போயிட்டார் ரொம்ப. செல்போன்னால. ஆமாண்ணே. ம். அதனால இதுவா நாகரீகம் சொல்லு சொல்லு, எங்கும் நிறைந்த இந்த சொல்லு சொல்லு. பல குடும்பத்தை கிடைக்கிற செல்லு செல்லு, சம்சாரி கையேயும் செல்லு செல்லு, பல்லார் சாயார் கையேயும் செல்லு செல்லு. படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் தேவையா செல்லு, படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் தேவையா செல்லு, ஆபாசப்பட மாட்டேன் தேவையா செல்லு, இதுவா நாகரீகம் சொல்லு சொல்லு. கண்ணி போட்டு செல்ல பேசி வண்டி ஓட்டுறான், புளிய மரம் போஸ்ட் மரம் போய் நோட்டுறான். கண்ணி போட்டு செல்ல பேசி வண்டி ஓட்டுறான், புளிய மரம் போஸ்ட் மரம் போய் நோட்டுறான். எல்லாரும் வீதியில செத்து கிடக்குறான், எல்லாரும் வீதியில செத்து கிடக்குறான். செத்தவனுக்கு செல்லுறதா வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுறான். அண்ணே, ஒரு ஆள் தண்ணி போட்டு ஃபுல்லா போதையில போயிட்டு இருக்கிறான், போயிட்டு இருக்கிறான் 100ல போயிட்டு இருக்கான் வண்டியில. வண்டியில போதையில போயிட்டே இருந்த உடனே ஆ. செல்போன் எடுத்து காதுல வச்சு பேசிட்டே போறியான். பேசிட்டே ஒரு சைடா போயிட்டே இருப்பீங்க. புளிய மரமும் தெரியாது போச மரமும் தெரியாது. எதுவுமே தெரியாது. போன வேகத்துல முட்டி ஆ, விழுந்தார ஆக்சிடென்ட் ஆயிடுறான். விழுந்துடுறான். அவனுக்கு எது தகவல் சொல்றாங்க. எப்படி செல்போனை மட்டும் சொல்றாங்க. ஆமா, அதனால நல்லதுக்கும் தேவைப்படுதுனே. தேவைப்படுது. அப்பா மட்டும் சொல்ல வரல, சரியா? ஆ. எங்கும் நிறைந்த இந்த செல்லு செல்லு, குடும்பத்தை கிடைக்கிற செல்லு செல்லு. முன்னாடி போன பொண்ண கண்டுக்க மாட்டா, சின்ன வீடு போடு பண்ணா சிரிச்சு வருவா. சின்ன வீடு போகணும்னா எப்படி? ஏய், ஏன்டா தம்பி கூத்து கடுக்க பாக்குறீங்க? அப்ப உனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்பா எப்படி? என்ன ஆ, பொண்டாட்டி போன் பண்ணும்போது ஆ, சின்ன வீடு போன் பண்ணா வச்சுக்கவே, ஆ. பொண்டாட்டி கண்டுக்க மாட்டான். எப்படின்னா அது எப்படி சொல்லி தெரியுமா? ஆ. இப்ப ஒரு பேச்சுக்கு ஆ. வேளாண்காரன் தான் ஆ, என் பொண்டாட்டி, பொண்டாட்டி நான் வந்து புருஷன். புருஷன். இப்ப பொண்டாட்டி போன் பண்ணுது, ஆ, போன் பண்ண சொல்லுங்க. ஆ, பொண்டாட்டி போன் பண்ண மாட்டேங்குது. ட்ரெயின் 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 ரெடி போ. ட்ரெயின் 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 ட்ரெயின். ஹலோ ஹலோ, சொல்றி, எங்க இருக்கீங்க? வேலைக்கு வந்துட்டாண்டி. வேலைக்கு போயிட்டீங்க? ஆமா. எங்க வீட்டுல சாப்பாடு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல. அடா ஏண்டி நொய்யி நொய்யின்னு போன பண்ணிட்டு கிடக்குற, வெடி போன. ஏங்க? ஏங்க, கட் பண்ணிட்டாரு. பொண்டாட்டி வச்சுட்டாங்க. பொண்டாட்டி முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து சின்ன வீடு போன் பண்ணது. சின்ன வீடு போன் பண்ண. நீங்க வச்சிருக்கீங்கல்ல கிழக்க, ஏதோ ஒரு பக்கம் வச்சிருக்கீங்களா? போட்டான். அந்த மாதிரி ஒரு சின்ன வீடு போன் பண்ணுது. பேச்சுக்கு. ஆ. ட்ரெயின் ட்ரெயின். ஹலோ, பொண்டாட்டி போடும்போது 4 இருக்கு, 4 ரிங்கு போச்சு. அப்பாட்டிக்கு ஒரே இருக்கு. ஒரே ரிங்ல. பாத்தீங்களா? இப்படிதான் போயிட்டு இருக்குது காலம். படம் போயிட்டு இருக்கு. ஆமாண்ணே. பொண்டாட்டி போன் பண்ண கண்டுக்க மாட்டா, சின்ன வீடு போன் பண்ண கண்டுக்க மாட்டா. வாங்கின சம்பளம் எல்லாம் செல்லல ஓட்டா, வாங்கின சம்பளம் எல்லாம் செல்லல ஓட்டா. வீட்டுல பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பட்டு அண்ணே கஷ்டப்பட்டு ஓடி ஆடி உழைச்சு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கிறது எல்லாமே செல்லுலே போட்டு அழிச்சிடறானே. அழைச்சிடறாங்க. ஒருவேளை வீட்டுக்கு சாப்பாடு கூட வாங்கி போட மாட்டேங்கிறானே. கிடையாது. அதனால எங்கும் நிறைந்த இந்த செல்லு, குடும்பத்தை கெடுக்கிற இந்த செல்லு. படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் செல்லியதுங்க, படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் செல்லியதுங்க, படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் செல்லியதுங்க, படிக்கிற
காரணமும் செல்லுதானுங்க. அதுக்கும் தெரியலதான். ஆமாண்ணே, நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்கும் சிறிய ஒரு வித்தியாசம் இருக்குதுண்ணே. என்ன வித்தியாசம்? இப்ப ஒண்ணுல புது கல்யாணம் ஆகுது. புது கல்யாணம் வீட்டுக்காரர் வேலைக்கு தாண்டி விடுது பொண்டாட்டி. பொண்டாட்டி தாண்டி விடுது. நல்ல முறையா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அது நல்ல காதல். நல்ல காதல். போயிட்டாரு வாங்க போயிட்டாரு வாங்க போயிட்டாரு வாங்க அப்படின்னு சொன்னா அது கெட்ட காதல்னே. கெட்ட காதல். நல்ல காதல். எங்கும் நிறைந்த இந்த சந்தாரி கையிலையும் செல்லு செல்லு சாமியார் கையிலையும் செல்லு செல்லு படிக்கிற பிள்ளைகள் தேவையா செல்லு படிக்கிற பிள்ளைகள் தேவையா செல்லு தேவையில்லை பாப்பாக்கு தேவையா செல்லு இதுவாதாக நீ சொல்லு சொல்லு எல்லாம் நட்டுங்க. இந்த செல்லு இருக்குதுல்ல, இந்த செல்லு லாக் என்னென்ன லாக் இருக்கு தெரியுமா? என்ன லாக்? பெட்டிக்காரெல்லாம் இப்படி நக்குனாதான் லாக்கே எடுக்குது. கையில கூட லாக் இருக்கு. காயம் தடிமாக வரையக்கூடிய கால மாஸ்டர் கதவை சேர்ந்த அருமை மாமா சேகர் அவர்கள் இவருடைய தாளம் மற்றும் சீர்திருத்தம் கொண்டிருக்கிறார். ஐயா இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. உட்கார வையா. பின்னாடி பாத்திர பசி எல்லாமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி போற மாதிரி டோக்கன் நல்ல வசதி போயிட்டு வருங்க. மற்றும் ஒளி ஒளி இப்படிதான் இருக்கணும். ஒரு நாளுக்கு வயசு இப்படிதான் போடணும். ஒளி ஒளி அமைப்பு சேர்ந்த இடம் தாரியாபட்டி ஸ்ரீ கணபதி ஆடியோஸ். கணபதி ஆடியோஸ் பாட்டு போட்டுருங்க. அந்த பாட்டுல நீங்க வேற பாட்டு போடணுமா? வேண்டாம் வேண்டாம், அருமையா இருக்கு. ஒளி ஒளி தாரியாபட்டி கணபதி ஆடியோஸ் அண்ணவருக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். நல்ல ஒரு ஏற்பாடுங்க. எந்த விதமான குறைபாடும் கிடையாது. வரும்போதே அதை கட்டுப்படியாக இந்த நாடகத்திலே ஆடல் அழகி அபிமன்யு சுந்தரி திண்டுக்கல் லட்டு மருதமுல்லை மொட்டு பொன்னழகு முல்பாஸ் உப்பா பின்னல் குஷ்பன் சொல்லக்கூடிய திண்டுக்கலை சேர்ந்த லீலா அவர்கள் இவருடைய டாக்டர் பின்னாமி அமைப்பாளர் கர்நாடக கவனத்தை சேர்ந்த கே சீரங்கன் மாமா அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர். இந்த நாடகம் மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் சரி பாமாலைக்கு ஒப்படைத்தால் சிறந்த நடிகர்களை கொண்டு வந்து நாடகத்தை சிறப்பாக நடத்த தெரிவித்துக் கொண்டு சீப்பு கண்ணாடி மக வந்து முன்னாடி Thank you.
ஒரு நாள் மார்கழி மாசம் காலகாத்தால போகிற முன்னால காலையில் எழுந்து தோள போடுறது தலை போடுறது கொஞ்சம் கண்ணு பார்த்தக்கா அவன் என்ன பார்த்தா நான் அவளை பார்க்கலைங்க கண்ணு கண்ணு அவன் என்ன தொட்டா நான் அவளை தொடலைங்க கொரோனாவா ஏசிருக்க மாட்டாரு கண்ணு கண்ணு மொட்டை சரிங்க நம்ம நல்லா இருக்காது எதையுமே ஜோடி சேரதான் நல்லா இருக்கும் பொம்பளை படம் வெளியே விட்டுட்டு மீதி வாங்கிடுவோம் ஏமா கூட தாயம் ஆயிடுச்சா அப்படியா? நீங்க எப்ப கொண்டு இருப்பீங்க சரி பாத்துருவோம் ஆத்தா மாறிகளே அருமை சகோதரிகளே